அனைவருக்கும் வணக்கம். உங்களை மேஜிக் தமிழ் ஸ்டோரிஸில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நாம சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க போறோம். இன்றைக்கு தென்னாலிராமன் கதையை பார்க்கலாம். தென்னாலிராமனும் ஜோசியரின் வார்த்தைன்ற கதையை பார்க்க போறோம். கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை எதிரியை தாக்க படையோடு புறப்பட்டு போனார். ஒரு ஆற்றங்கரையை கடக்க வேண்டிய நேரத்தில் அரசவை ஜோதிடர், மன்னா, இன்றைக்கு நாள் நன்றாக இல்லை, அடுத்த திங்கட்கிழமை போருக்கு போனால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். கிருஷ்ணதேவராயர் குழம்பினார். அவ்வளவு நாட்கள் கொடுத்தால் எதிரி உஷாராகி விடுவான். அவன் எதிர்பாராத நேரத்தில் உடனே தாக்கினால்தான் வெற்றி. ஆனால் ஜோசியர் சொன்ன பின் சந்தேகம் வந்துவிட்டது. தென்னாலிராமனிடம் ஆலோசனை கேட்டார். தென்னாலிராமன் ஜோசியரை அழைத்தான். எல்லோருக்கும் ஆர்வம் சொல்கிறீர்கள், நீங்கள் இன்னும் எத்தனை வருடம் உயிரோடு இருப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். இன்னும் 20 வருடங்கள் உயிரோடு இருப்பேன் என்றார் ஜோதிடர். தென்னாலிராமன் சடக்கென்று வாளை உருவி அவர் கழுத்தில் பதித்து, இந்த வினாடியே உங்கள் ஆருடத்தை என்னால் பொய்யாக்க முடியுமா முடியாதா என்று கேட்டான். ஜோசியரின் விழிகள் அச்சத்தில் பிதுங்கின. முடியும் முடியும் என்று அலறினார். அவ்வளவுதான் மன்னா ஜோசியம், உங்களுக்கு எதிரான எந்த ஜோசியத்தையும் உங்களால் பொய்யாக்க முடியும் என்று புன்னகித்தான் தென்னாலிராமன். கிருஷ்ணதேவராயர் ஆற்றை கடந்தார். எதிரியை வெற்றி கொண்டார். நீங்கள் தீர்மானமாக இருந்தால் கோள்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வீண் சந்தேகங்களை விலக்கி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். முழுமையான ஈடுபாடுடன் செயல்படுங்கள். தானாகவே கனிந்து வரும் வெற்றி கனி. மறுபிறவி. தென்னாலிராமன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் தீ போல் பரவியது. அப்போது சில அந்தணர்கள் மன்னரை சந்தித்தனர். நியாயமாக ஒரு பார்ப்பனரை கொன்றது மிக கொடிய பாவமாகும் என்றனர். அவனது ஆவி தங்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்றனர். இதை கேட்ட மன்னர் கலங்கினார். இதற்கு பரிகாரம் என்னவென்று மன்னர் கேட்டார். அதற்கு அந்தணர்கள் அவன் ஆவி சாந்தி அடைய அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டிற்கு சென்று பூஜை செய்தால் நலம் என்றனர். உடனே மன்னர் ராஜகுருவை அழைத்து அமாவாசை அன்று நள்ளிரவு நேரத்தில் சுடுகாட்டில் தெனாலிராமனுக்கு ஆவிக்கு பூஜை செய்ய உத்தரவிட்டார். இதை கேட்ட ராஜகுரு நடுநடங்கினார். நடுக்காட்டில் நள்ளிரவு நேரத்தில் பூஜை செய்வது என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார். அப்படி என்றால் துணைக்கு சில புரோகிதர்களை அழைத்து செல்லுங்கள் என மிக கண்டிப்புடன் மன்னர் கட்டளையிட்டார். மன்னர் கட்டளை மீற முடியாத ராஜகுரு பூஜைக்கு ஒத்துக்கொண்டார். அமாவாசை அன்று நள்ளிரவு புரோகிதர்கள் சகிதம் சுடுகாட்டிற்கு சென்று பூஜை நடத்தினார்கள். ராஜகுரு பூஜையின் இறுதியில் அங்கிருந்த மரத்தை மேல் நோக்கி பார்த்து, தென்னாலிராமனின் ஆவியாக பிரம்ம ராட்சசனை என்று பலத்த குரலில் அழைத்து, எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, உன் ஆன்மா சாந்தி அடைய பூஜை செய்துள்ளோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து ஒரு உருவம் பயங்கர சத்தத்தோடு கீழே குதித்தது. இதை பார்த்த ராஜகுருவும் புரோகிதர்களும் பயத்தால் நடுநடுங்கி அலறி அடித்துக் கொண்டு அரண்மனைக்கு ஓடினார்கள். அப்போது நடுநிசி நேரமானதால் மன்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். இருப்பினும் மன்னரை எழுப்பினார். நடந்தவற்றை நடுக்கத்தோடு கூறினார். இதை கேட்ட மன்னர் இதற்கு பரிகாரம் காண ஆழ்ந்த யோசனை செய்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தார். தென்னாலிராமன் ஆவியாக பிரம்ம ராட்சசனை ஒழுத்தி கட்டி நாட்டிற்கு நன்மை உண்டாக்க செய்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும் என்று பறைசாற்றி அறிவிக்க செய்தார். இதை கேட்ட நாட்டு மக்கள் யாரும் பிரம்ம ராட்சசனை ஒழித்து கட்ட முன் வரவில்லை. சில நாட்களுக்கு பின் ஒரு துறவி மன்னரை காண வந்தார். மன்னரும் அத்துறவியிடம் தென்னாலிராமன் ஆவியாகிய பிரம்ம ராட்சசனை ஒழித்து கட்டும்படி வேண்டினர். இதை கேட்ட துறவியார், மன்னர் பெருமானே, கவலையை விடுங்கள், பிரம்ம ராட்சசனை என்னால் முடிந்த அளவு ஒழித்து கட்ட முயற்சி செய்கிறேன். இது நிரந்தரமான ஏற்பாடாக இருக்காது. மீண்டும் தென்னாலிராமன் உயிரோடு வந்தால்தான் பிரம்ம ராட்சசனுடைய அட்டகாசம் சுத்தமாக குறையும் என்றார். அப்படியானால் தங்களால் மீண்டும் தென்னாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா என வினவினார் மன்னர். ஓ, தாராளமாக என்னால் முடியும் என்றார் துறவி. மன்னர் மகிழ்ந்து, தாங்கள் தென்னாலிராமனை உயிர்ப்பித்து காட்டுங்கள், அதுவே எனக்கு போதும் என்றார். உடனே துறவியார் தான் அணிந்திருந்த வேடத்தை கலைத்தார். நான் தான் தெனாலிராமன், துறவி வேடத்தில் வந்தேன் என்றார். இதை அறிந்த மன்னர் மகிழ்ந்து தெனாலிராமனை கட்டி தழுவி கொண்டார். பின் 1000 பொற்காசுகள் பரிசளித்தார். எல்லோருக்கும் இந்த கதைகளை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள்.